என்னங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா? விடுங்க, பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? உங்களை அறியாமையே நீங்க இன்னைக்கு முழிச்சிருக்கீங்க. நீங்க நினைச்சு பார்த்தீங்களா நேத்திக்கு நைட்டு நீங்க படுக்கும்போது காலையில நம்ம முழிப்புமான்னு? இல்லை இல்லை, எவ்வளோ பெரிய அதிசயம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் இது நடந்துட்டு தானே இருக்கு. அடுத்த நாள் நம்ம முழிப்போமா அப்படின்றது கேள்விக்குறி தானே. ஆனால் நமக்கு இன்னைக்கு நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்னைக்கு கூடுதலாக ஒரு நாளை கொடுத்துருக்கிறாருங்க கடவுள். அதை நினச்சி சந்தோஷப்படுங்க, யாரும் கவலைப்படாதீங்க. ஓகேவா? இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்காக மட்டும்தான். இந்த வாழ்க்கை நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்வாங்க. அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அவங்களே அப்படி இருக்கும்போது நாம் ஏங்க கவலைப்படணும்? எந்த கவலையும் படாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. கடவுளோட நம்பிக்கை இருந்ததுன்னா கோயிலுக்கு போங்க. இல்லையா, ரிலாக்ஸாக ஒரு ட்ராவல் பண்ணுங்க. பை வாக். இங்கே தான் போகணும், இங்கே தான் போகணும், இங்கே போனால் தான் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க. உங்களை சுற்றி நிறைய இடங்கள் இருக்கு. சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு கோயில் இருக்கும். இல்லையா, அதை விடுங்க, சும்மா ஒரு ரோடு இருக்கும், தனிமையாக இருக்கும், அந்த ரோட்டில் நடந்து போங்க. நிறைய இருக்குங்க பார்க்குறதுக்கு. எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு கடவுள் நமக்கு ஒரு கூடுதலான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அதை நினச்சி சந்தோஷம் மட்டும் படுங்க. நம்ம கூட யாரும் இல்லையேன்னு கவலைப்படாதுங்க. நம்ம கூட நம்ம நிழல் இருக்கு, நம்ம உடல் இருக்கு, நம்மளோட கண்ணு இருக்கு, நம்மளோட மூக்கு இருக்கு, நம்மளோட வாய் இருக்கு, நம்மளோட காது இருக்கு. இப்படி எல்லாமே நம்ம கூட இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏங்க யாரும் கூட இல்லைன்னு கவலைப்படுறீங்க? கவலைலாம் படாதீங்க.